என்னமாமா ஏசுற இந்த காட்டின மாதிரி கல்லை அடுக்கி அந்த அச்சை அறுத்து வச்சுக்காங்க. நாம் இப்போ வார இந்த பாலம் தான் நெய்நாட்டு பாலம். இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து நெய்நாட்டுக்குள்ளால போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஊரில் வந்து ஃபுல்லாகவே எல்லாரும் கல் அறுக்கிறது தான் இவங்களோட பிரதான தொழிலாக இருக்குது. நெய்நாடுங்கிற ஊர் வந்து எப்படி இருக்குங்கிற பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில். நெய்நாடு உங்களுக்கு யாராருக்கு தெரியுமோ, இந்த நெய்நாடு தெரிஞ்சவங்க இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்களை விட்டிருக்கணுங்கிறத இந்த ஊரில் இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் நெய்நாட்டு பள்ளி வந்து இதுதான். நெய்நாட்டு இந்த ஊருக்குள்ளால சும்மா விட்டு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு இந்த தெரியாது. இந்த ஏரியாக்காராக்கள் யாரும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்மையாலுமே இந்த ஏரியா வந்து இன்னும் டெவலப் ஆகாமலே இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் பார்த்தோம்னுச்சுன்னா பள்ளமும் படுகுழியும் அப்படியே தான் இருக்குது. பழைய அன்னரத்து வீடுகளும் அந்த மாதிரி பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே ஒரு பள்ளிவாசலும் இருக்குது நெய்நாடு. ஃபுல்லாக ஊருக்குள்ளே வந்த எல்லாருமே கல் இதுதான். வீடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் கல்வாடி இருக்குது. வீட்டெல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன வீடாக தானே இருக்குது பாருங்க. இப்படி ஒரு ஊருக்கு நீங்கள் யார் சரி போய் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஏரியாலையும் இப்படி ஒரு ஊர் இருந்தால் உண்மையாலுமே அமைதியான ஒரு சூழல். பாலத்தை தாண்டி போகணுன்னு எப்படி பாலம் பார்த்தீங்களா?
இங்கால பின்பக்கம் சம்மாந்துறை போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட இந்த நெய்நாட்டில் வந்து என்ன ஸ்பெஷலுங்கிறத, என்ன பிரதானமாக என்ன தொழில் செய்கிறாங்கங்கிறத பார்த்தோம். தொடர்ந்தும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட நீங்கள் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் ஆகிருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் ஃபெரோஸ்.